அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆடி மாசத்துல வேலை தொழில் அதை பத்தி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக வேலை பார்க்கும்போது வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் சூழல்களில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். அது மாதிரி மேலதிகாரிகளுடைய மற்றவங்களோட வாக்குவாதங்களை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. நீங்கள் இப்போ செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் ஆர்டர் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, தனியாக ஃப்ரீலான்சராக பண்ணுறீங்க, இல்லாட்டினா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பொதுவாக இந்த மாதத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுறது, இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இப்போ பொதுவாக இந்த மாதம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம். அது மாதிரி வீட்டில் பொருள் வாங்குறதோ, இல்லை வீட்டை சுத்தம் பண்ணுறதோ, வீடை சரி பண்ணுறதோ, அந்த மாதிரியான செலவினங்கள், வீடு சம்பந்தமான செலவினங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அம்மா வழியிலேருந்து சொத்து கிடைக்கிறதுல தீர்வு கிடைக்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்துல அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு எதனா சொத்து கிடைக்க வேண்டியது, அது மாதிரி அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதில் ஒரு தீர்வு ஏற்படலாம். சொத்து கிடைக்குதோ இல்லையோ, அதில் ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படலாம். அது மாதிரி நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். பொதுவாக இந்த ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மியை வணங்குறது இந்த மாதிரி குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல இதாக இருக்கும். அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒரு சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால அந்த குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அவங்களையும் மதித்து நடக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் எங்கேயானு வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. அதில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் தம்பதிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க.
பொதுவாக வந்து இந்த மாசத்துல வீடு வீடு மாற்றம் இல்லை வாடகை தொடர்பான பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்றதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு. அது மாதிரி அண்ணன் தம்பி சகோதரியில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய சகோதர சகோதரிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் யாரானும் ஒரு சில பேரோட உடல்நிலை கோளாறுகளையும் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நான் நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு எடுக்க வேணாம். இந்த மாசம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கு. பொதுவாக 3வது இடத்துல குரு பகவான் இருக்காரு. அதுவே வந்து கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். ஆனா இதுல வந்து என்ன நல்ல விஷயம்னா குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பிஸ்னஸ்ல வந்து உங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும். ஆனா பணம் காசு விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்கு வந்து கல்வியில வந்து கொஞ்சம் முயற்சிகள்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க வந்து ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமா பார்த்து எழுதுங்க. ஒரு சில பேருக்கு வந்து நல்ல மேல் படிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். மாணவ செல்வங்களை பொறுத்தவரை இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாக வந்து உங்களுக்கு ஸ்கின் ட்ரபிள் ஏதாச்சும் வரலாம், அது மாதிரி காய்ச்சல் வரலாம், இல்லை வந்து தலை சூடு, தலையில் வந்து ஏதாச்சும் தலை வலிக்கிற மாதிரி, தலையில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால வந்து தூக்க குறைபாடு இருக்கலாம், தூங்குறதுல வந்து சிக்கல்கள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அது மாதிரி வயிறு ஜீரண கோளாறு, ஏன்னா ஹீட்டான மாதம், அதனால வயிறு ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். சூரியன் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டுக்கு போறாரு 4வது வீட்டுல, அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய குடிங்க, சீக்கிரமா செரிமானம் ஆகார பொருளா நீங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரை அம்மன் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து அந்த அம்மன் வழிபாட்டுல நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கலந்துக்கலாம். ஆடி அமாவாசை, இந்த ஆடி அமாவாசையில போய் நீங்க திதி கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க செஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை பத்தி தனியாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய அதை பத்தி நியூஸ் இருக்கு, அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். அது மாதிரி வந்து ஆடி மாசம் பொறுத்தளவுல நம்ம எந்த மாதிரியான சிறப்பு, என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணோம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னொரு வீடியோ போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி விரதம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமை விரதம்ன்றது ரொம்ப சிறப்பானது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல நாட்கள், உங்களுக்கு நல்ல சுபமான, உங்களுக்கு நல்ல காரியங்களை நீங்கள் நடத்தணும்னா ஜூலை மாதம் 17, 24, 28, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, 10ஆம் தேதி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்குது, உங்களுக்கு நல்ல நல்ல நாட்களாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா ஜூலை மாதம் 20ஆம் தேதி, 29ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் இதையே வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷ் தான் நம்ம பழக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். ஆடி மாதம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அது ஈஸியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றதுனால உங்களுக்கு இங்கிலீஷ் மாதத்தில் சொல்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் நீங்கள் சாமி கும்பிட்றது மூலமாக அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். நாம் வந்து எல்லாருக்கும் தெளிவாக சொல்லணும், யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம். பொதுவாக அந்த வழிபாடுகள் பண்ணிக்கங்க, உங்களுக்கு வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதம் ஒரு அடுத்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வந்து நமக்கு சூரியனுடைய சுழற்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, 7 சனி வேறு நடக்கிறது உங்களுக்கு. அதனால வந்து நீங்கள் பொதுவாக இறை வழிபாடு பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நன்றி.